எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்லமல்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு, அதற்கான முழு பலனையும், முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்னைக்கு பேசுறதுக்கு நானும், கேட்கறதுக்கு நீங்களும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அவர்களோடு சேர்ந்த நபித்தோழர்களும், ஸஹாபாக்களும் நமக்காக செஞ்ச தியாகங்கள கண்டிப்பா இந்த நாள்ல நம்ம எண்ணி பார்த்தே ஆகணும். பத்ரு போர்ல மட்டும் நாம அன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பேசுறதுக்கு நானும், கேட்கறதுக்கு நீங்களும் முஸ்லீம்களாக இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். என்ன நடந்தது பத்ரு போர்ல? எதுக்காக பத்ரு போர் நடந்தது? மக்காவுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாமே புறக்கணிக்கப்படுறாங்க. அதனால அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? ஹிஜ்ரத்திற்காக மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் புலம்பெயர்ந்து வராங்க. அதுல நெறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய சொத்து, வீடு எல்லாத்தையும் அந்த இடத்திலேயே விட்டுட்டு, அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு நெனச்சு, அந்த இடத்த விட்டு மதீனாவுக்கு புலம்பெயர்ந்து வராங்க. இப்போ மதீனா வந்ததற்கு பின்னாடியும், மதீனாவாசிகளும் நம்மள வந்து ஏற்றுக்கொள்ளல. அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாம் படைய திரட்டி நம்ம மேல போர் தொடுக்கிறதுக்காக வராங்க. அங்க வந்து நம்ம வந்து அநீதி இழைக்கப்படுறோம். மத சுதந்திரம் கிடையாது. சட்ட ஒழுங்கு கிடையாது. சோதனைகளுக்கு மேல சோதனைகள் இஸ்லாமியர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கு. முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாம, முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்லாம, நாம் அந்த போர்ல கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது, அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அந்த நபித்தோழர்கள், ஸஹாபாக்கள் எல்லாம் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியம் குடுத்திருக்காங்க. யா ரசூலல்லாஹ், நம்ம போய்க்கிட்டு இருக்கும்போது நடுவுல ஒரு கடல் குறுக்கிட்டு அதில் நீங்கள் குதித்தால், ஏன் எதற்கு என்று கேட்காமல் நாங்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் குதிப்போம். நாளைய நடக்க இருக்கக்கூடிய போர்ல நாங்கள் செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு கண் குளிர்ச்சிய கொடுக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அக்பர்! எந்த அளவுக்கு அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஈமானோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது உண்மையிலுமே பெருமிதமா இருக்கு இல்லையா? அன்றைக்கு அவங்க செஞ்ச அந்த தியாகம் தான் இன்னைக்கு நாமெல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறோம். ஆப்பிரிக்காவினுடைய கடைக்கோடி வரைக்கும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பத்ரு போரினுடைய வெற்றி தானே! அடுத்த நாள் அங்க போர் நடக்குது. போர்ல வந்து அநீதிக்கும், நீதிக்குமான போர். இறை நம்பிக்கையாளர்களுக்கும், இறை மறுப்பாளர்களுக்குமாக இடையில நடந்த அந்த போர்ல, எல்லாம் வல்ல அல்லாஹ் எண்ணிக்கையிலே நாம் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட, அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றிய குடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ரு போரினுடைய முந்தைய தினத்தில, நாளைக்கு காலையில போர் நடக்குதுன்னா, அதற்கு முந்தைய இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கவே இல்ல. நாங்கள் எல்லோரும் கூடாரத்தில உறங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தொழுது கொண்டே இருந்தார்கள். இறைவனிடத்திலே அழுது அழுது பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது இறைவனிடத்தில பிரார்த்தனை செஞ்சிருக்கணும்? எவ்வளவோ போர்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருக்காங்க. இப்ப கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்காத போர் கிடையாது. எவ்வளவோ போர்கள் அவரே முன்னின்று வழிநடத்தி கரெக்ட்டான முறையில அத வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்படி இருந்தும் எதுக்காக ரசூலுல்லாஹ் இந்த போருக்காக இறைவனிடத்தில இரவெல்லாம் அழுது பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. நாளைய போர்ல நம்மகிட்ட ஆயுதங்கள் இல்ல அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதாங்களா? இல்ல நாளைக்கு நாமெல்லாம் கொல்லப்பட்டுடுவோம் அப்படின்ற அந்த பயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதாங்களா? அதெல்லாம் இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுததற்கான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இருந்த முஸ்லிம்கள் அன்றைக்கு மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு இந்த மண்ணுல முஸ்லிம்கள், இறை நம்பிக்கையாளர்கள் இல்லாம போயிருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுருக்காங்க. போர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஹிஜ்ரி 2ல வெள்ளிக்கிழமை காலையில சூரியன் வந்து அது சூடாகுறதுக்குள்ளயே அந்த போர் முடிஞ்சிருது. அல்லாஹ் அக்பர்! ரொம்ப குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல தான் அந்த போர் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த போர்ல நெறைய படிப்பினைகள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் குடுத்திருக்காங்க. பெருமானார் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி மண்ணுல தல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பூமியில தல வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அல்லாஹ்விடத்தில பிரார்த்தனை செஞ்சு கைய உயர்த்தி இப்படி கேட்டாங்களாம், "யா அல்லாஹ், இந்த போர்ல எங்களுக்கு வெற்றிய கொடு" அப்படின்னு சொல்லி குலுங்கி குலுங்கி அவங்க அழுகிற பொழுது, அவங்களுடைய தோள் பட்டையில இருந்த அந்த போர்வை கீழ விழுந்துருச்சாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அழுகிறத பார்த்துட்டு, அந்த போர்வைய எடுத்து போத்தி, "யா ரசூலல்லாஹ், போதும்.
உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான், போதும் நீங்க அழுதது அப்படின்னு சொல்லி அவங்க அணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வரலாறு நமக்கு குறிப்பிடுது. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமுருகி இறைவனிடத்துல பிரார்த்தனை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இதுல வரலாற்று குறிப்புல மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகள்ல இன்னென்ன நபர்கள் நம்மள தாக்க வந்தாலும் கூட அவங்கள நீங்க கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணைய பிறப்பிக்கிறாங்க. நான் அந்த வரலாற படிக்கும்போது எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமா இருந்தது. நீங்களும் நானும் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவோம் இல்லையா? மேக்ஸிமம் ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனா, அதுக்காக அந்த வெற்றிய நம்ம அடையணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாரா இருப்போம். இப்போ பத்ரு போர், அந்த போர்ல நாம ஜெயிச்சே ஆகணும். டூ ஆர் டை அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. குறைஷிகள்ல இன்னென்ன நபர்கள் நிர்பந்தத்திற்குள்ளாகி தான் நம்ம கிட்ட அவங்க போர் புரிய வராங்களே ஒழிய, இன்டென்ஷனலா அவங்க வரல. அவங்க வேணும்னே நம்ம கிட்ட போர் புரிய வரல. அதனால அவங்க நம்மள கொல்ல வந்தாலும் நாம அவங்கள கொல்லக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணை பிறப்பிக்கிறாங்க. அப்ப மற்ற நபித்தோழர்களும் ஸஹாபாக்களும் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தை, எங்களுடைய சகோதரர்கள் வந்தாலும் கூட நாங்க அவங்கள கொன்னுடுவோம் நமக்கு எதிரா வரும்போது. குறைஷிகள் நமக்கு எதிரானவர்கள். அப்படி இருந்தும் அந்த குலத்துல சேர்ந்த இவங்கள மட்டும் நீங்க வந்து கொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவங்க மனதளவில இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். நிர்பந்தத்திற்காக தான் நம்மள கொல்ல வராங்களே ஒழிய, அவங்க வேணும்னு அத செய்யல. அதனால நாம அவங்கள வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்க கிட்ட சொல்லி மறுபடியும் எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் அக்பர். எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாக இருந்திருக்காங்க. அந்த போர் வந்து வெறும் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா, அது அந்த நேர்மைக்கு கிடைச்ச பரிசாக தான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நிறைய நேரங்கள்ல நாம நினைச்சத நடத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில நேரங்கள்ல நம்ம குறுக்கு வழியில போயிருப்போம். அது அல்லாஹ்வும், அல்லாஹ்வினுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழி அல்ல. அப்படி ஏதாவது நீங்க குறுக்கு வழியில போய் உங்களுக்காக ஒரு வெற்றியை நீங்க சொந்தமாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்காக இந்த ரமலான்ல இறைவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் தஆலா நீங்களும் நானும் அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.